விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் இந்திய குடியரசுக் கட்சியின் நிர்வாகிகளை அழைத்து சுமூக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் உதயகுமார் தலைமையில் மண்டல துணை வட்டாட்சியர் விஜயா முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய குடியரசுக் கட்சி முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை தமது சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் விருத்தாச்சலம் வட்டம் ரூபநாராயண நல்லூர் கிராமத்தில் கடந்த 2022-23 ஆண்டுகளில் முறைகேடாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு வழங்கப்பட்ட பட்டாவினை ரத்து செய்ய கோரியது தொடர்பாக மண்டல துணை வட்டாட்சியர் மூலம் விசாரணை செய்து விருத்தாச்சலம் கோட்டாட்சியருக்கு முன்மொழிவு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கணேசன், அலிபாபு, கதிர்காமன், சக்திவேல், கலாமணி, சுரேஷ்குமார், ராஜேந்திரன், கதிர்வேல், வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோட்டாட்சியர் அவர்களுக்கு முன்மொழிவு வைக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை வட்டாட்சியர் அவர்கள் அளித்ததன் பேரிலும், மேலும் கர்ணத்தம் கிராமத்தில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் இருவரும் சேர்ந்து கொண்டு அந்த கிராமத்திலே வருகிற மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமலும், அந்த ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய குடும்பத்தினர்கள் பெயரிலே முறைகேடாக வழங்கிய பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும். மேலும் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் அளிக்கிற அந்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டாட்சியர் உறுதியளித்தது பேரில் தற்காலிகமாக இந்த போராட்டம் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபடுகிற கிராம நிர்வாக அலுவலர் மீதும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் மீதும் தொடர்ந்து பொதுமக்களுடைய கோரிக்கைகளை புறக்கணித்து வருகிற வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை கொளத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர்